ஹாய் 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 ஹலோ மக்களே, வணக்கம் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே கேமர். இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் சூப்பர் லீக் பார்க்கலாம். நம்ம போன வீடியோலேன்னு டிவிஷன் 15 முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம அதில் சாம்பியனும் ஆயாச்சு. இப்போ நம்ம டிவிஷன் 14க்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போவோம் வாங்க. லோடிங். போவோம் உள்ளே போவோம். வாப்பா ஸ்டிக் கிரிக்கெட் சூப்பர் லீக். இது என்னது? ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம டிவிஷன் 14ல் ஃபஸ்ட்டு மேட்சாக சிங்கப்பூர் ஸ்லிங்கர்ஸுங்கிற ஒரு டீம் கூட விளையாட போகிறோம். வாங்க விளையாடுவோம். கோ. ப்ரெடிக்ஷனில் நம்ம 56-44. ஓகே, ப்ளே கொடுத்துருவோம். ஹெட் ஆட்டையிலாங்கப்போ ஹெட்டு. ஏங்க எப்படி ஜெயிச்சாச்சு? பேட்டிங்கா பவுலிங்கா? பவுல். எஸ்கே கேமர். நான் தான் பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் 3, செகண்ட் பால் 3, தேர்டு பால் 4. என்ன 4 அடிச்சுட்டான் முட்டா பயில. இப்படி அடி, இதான் மரியாதை ஒரு ஆம்பளை கழகு. சூப்பராக தம்பி. எங்கள் எதிர் டீம்லேயும் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான். பரவாயில்ல, வெரி குட். நெக்ஸ்ட்டு ஹேமந்த் திரிவேடி. பவர் பிளேயில் இவங்க எவ்வளோ அடிக்காங்கன்னு பார்ப்போம். மொத்தம் 10 ஓவரை விளையாடுவோம் 3. பவுலிங் ஆக்சுவலாக நம்மளால் விளையாட முடியாது. ஆட்டோ பிளேயில் விட்டுட்டு இருக்கலாம். ஆட்டோ பிளே 8x வரைக்கும் இருக்குதோ. நம்ம 2xல் பொறுமையாகவே போவோம். என்ன 6 அடிச்சுட்டான். ஸோ முட்டா பயலை. நாடா நீ நல்லவனாடா நீ. சி போடு போடு போடு, அடி அடி. 10 ஓவருங்கனால ஆளுக்கு 2 ஓவர் வரும். நம்ம யாருனாலும் ஜூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சூப்பராக ட்ரிவடி. நொறுக்கிட்டான்டா. போடுறா. யாரா இவன்? சூப்பரா தம்பி, ஐ அப்ரிசியேட்டிவ்டா. ஹேட்ரிக்டா. நான் உனக்கு பிற ஒரு உம்மா தரேன். ஏங்க இவன் என்னங்க விக்கெட்டா எடுக்கான்? ஆஹா, நம்ம டீமில் ஒரு தரமான பவுலர் இருக்காப்ல. தம்பி, நீ உன் பங்குக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறது. இவங்க ஒரு சூப்பர் லீடே. நம்ம டீம் என்ன பவுலிங் நொறுக்குறாங்க. கொடூரமாக இருக்குது. இவங்களை எப்படியாவது ஒரு 100 ரன்னுக்குள்ளே சுட்டிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சுலபமாக இருக்கும் மக்களே. நம்ம எல்லா பொட்டன்ஷியலையும் போடுவோம். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இதில் கேப்டன் நான் தான். சூப்பரா 6-4 மட்டும் கொடுத்துடாதீங்க. சொல்லி வாய்மண்டல கொடுத்துட்டாங்க பாரு. முட்டா பயலை. ஆடாதம்பி, நீ போடுறா. போஸ். சூப்பரா. இன்னொரு 3 விக்கெட் எடுத்து ஆல் அவுட்டும் பண்ணி விட்டு விட்டுறலாம். பார்ப்போம். இன்னும் ஒரு 4 ஓவர் இருக்குதே. ஏங்க 100க்குள்ளெல்லாம் சுட்ட முடியாதுங்க. அடிச்சு விட்டாங்க. முட்டா பயலுங்க. அதிகமாக இருக்கிற ஒரு 100க்குள்ளே முடிக்க இதை விட்டுட்டு முட்டா பையங்க 100க்கு மேலே அடிச்சவங்க என்ன செய்ய போகிறாங்களோ. பரவாயில்ல, நம்ம 200க்கு மேலே இருந்தாலும் நம்ம அடிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ். சூப்பராக அவன் மேலே கொண்டு மண்டையில் ஏறா. போடு. சூப்பரா. மீடியம் வேண்டாங்க, ரிஸ்ட்டு ஸ்பின். நம்ம ஸ்பின்னர்ஸ் இறக்கிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் முடியும் போது அந்த பிளேயர்கிட்ட சேஞ்சுன்னு இருக்கும். அதை கொடுத்து நம்ம வேறு பிளேயர் கூட வச்சுக்கிடலாம். ஓகே, போடுறா. சூப்பரா. எங்க கடைசி ஓவரில் ஒரே ஒரு விக்கெட்டு எவனாவது ஒருத்தன் எடுங்க. ஃபிங்கர் ஸ்பின் யாராக்கும் வைப்பான். போறா. இல்லை, ஒரு விக்கெட் வர்றா தம்பி. ஆல் அவுட் பண்ணி விட்டுருண்டா. என்னடா நீ 4 விட்ட தம்பி? விக்கெட் எடுப்பா. ஸோ
விக்கெட்டே எடுக்க மாட்டேக்கா, 4ஆக கொடுத்துட்ருக்கான் முட்டாப்பைய. அதை பண்ணி ஆல் அவுட் பண்ணிடலாம். நீ என்னன்னா இப்படி பண்ணிவிட்டேன். சரி ரைட், இப்போ நம்ம பேட்டிங்கில் களை இறங்குவோம். கொடூரமாக இறங்குவோம், கொடூரமாக. ஏங்க நான் தாங்க ஸ்ட்ரைக்கர் எப்போவுமே. ஓகே, ஐ ஆம் த ஸ்ட்ரைக்கர். சரி வாங்க, இப்போ நம்ம பேட்டிங் 131 நம்ம டார்கெட்டை. ஃபஸ்ட்டு பாலு 2 ரன்கள். இரண்டாம் பந்து எத்தனை ரன்கள்? இரண்டாம் பந்து 6. போடு 6. வெரி குட். இந்த அம்பையர்லாம் சூப்பராக பண்ணுறாருங்க. 6 நாங்கள் வருங்க, கையை சம்முன்னு சத்துறாரு தலைவர். 3 ரன்னை. வெரி குட். பரவாயில்ல, நம்ம அடிக்கிறோம், ஜெயிச்சே ஆகிறோம். சிங்கிள் என்ன அடிக்க மாட்டேங்க? என்னடா தம்பி நீ, போகிறா அடியா. நம்ம தான் மீடியமில் ஒரு சரியான அடி 6 4ன்னு பறக்க விடலாம். பிறையம்புறம் இப்போ விடலான்னு பார்த்தீங்கன்னா அது சில நேரங்கள் அது வராதே, பார்த்துக்கிடுவோம். போகிறோம். வந்துருச்சு பாருங்கள். நம்ம தான். போடு. 4க்கெல்லாம் கையை அசைக்கார வாருங்க அம்பையரு. போடு அடி. 6 4ன்னு பறக்க விடு. எப்படியாவது பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கிடணும், அதாவது மேன் ஆஃப் த மேட்ச். அது முக்கியம் இல்லை பீகளே, எப்படியா ஜெயிக்கணும் பீகளே, அதான் கப்பு முக்கியம். 10 பால் 47 ரன்கள் நான் அடித்துள்ளேன். ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. போடு. அட்ரா 4 6ன்னு அடிடா. அட்ரா தம்பி, நம்ம தான்டா. அடி. வேறு அடி கபிலா, இது நம்ம காலம். அடியா தம்பி, என்னையா நீ? ஸோ இப்படி போடு. இதுக்கு தான் என் சிங்கிள் வேணுங்கிறது. சிங்கங்கனாக்க நிற்கான். சொல்லி வாய முடியல. 3 ரன் அடிச்சு விட்டான் முட்டா பயலை. எங்க 50ங்க, ஃபாஸ்டஸ்ட் 50. 11 பால் 50. கொடூரமில் இவங்க எத்தனாவது ஓவருக்குள்ளே சுருட்டுறோன்னு பார்ப்போமா? இப்போமே 79 ரன் வந்துருச்சு. பவுலர் வாப்பா வேமா, என்னப்பா நீ? வாயா பவுலர் வாயா. சூப்பர்யா. வா, பரவாயில்ல. நம்ம தான். அடிடா 6 4 அடி, பறக்க விடுங்கய்யா. சூப்பரா. அறா தம்பி, அறா. இன்னும் ஒரு 50 போகிறா தம்பி. சூப்பரா 6 4ன்னு பறக்க விடுறா. இவங்களை ஒரு 6வது ஓவருக்குள்ளே ஷோலியை முடிச்சு விட்டுற வேண்டியதான். சிஎஸ்கே, அதாவது ரியலில் சிஎஸ்கே. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை சீஃப். சிசினா சும்மா வாடா சின்ன பெழுகளா, வாங்கடா டே. 5வது ஓவருக்குள்ளே முடிச்சிருவோம்டா நாங்கள் ஒன்று. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம தான் ஜெயிச்சாச்சு. முதல் வெற்றி பதிச்சாச்சு. சூப்பர். மேன் ஆஃப் த மேட்ச் நான் தான். பெருமையாக இருக்குது. ரிவார்டு 55. செஞ்சுரி பட்டிருந்தா இதுக்கு ஒரு காயின் கிடச்சிருக்கும். இந்த காயினை வச்சு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன ஆடு வந்துருச்சு. சாரி மக்களே, நான் நெட்டை அமர்த்த மறந்தே போயிட்டேன். எப்படியோ ஆடு பார்த்து வந்தாச்சு. இந்த காயின் வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இப்படித்தான் நம்மளோட பவுலிங்கோட எபிலிட்டியோ பேட்டிங்கோட எபிலிட்டியோ கூட்டிக்கிடலாம். இது எந்த இடத்துல போய் அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னரில் யூன்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கில்ஸில் போனீங்கன்னா நம்ம பேட்டிங்கோ பவுலிங்கோ ஃபீல்டிங்கோ. இப்போதைக்கு பேட்டிங்கு 20. நான் பேட்டிங்கை சூஸ் பண்ணிக்கிட்டேன்.
அது மட்டும் இல்லாமல் ஸ்டைலு போய் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டிங் லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா, பவுலிங்கு லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா, பவுலிங் ஸ்டைலாக ஃபாஸ்ட்டு ஸ்விங்காக, மீடியமாக, ஸ்லோவாக, ரிஸ்ட்டு ஸ்பின்னா, ஃபிங்கர் ஸ்பின்னா. நான் ஃபிங்கர் ஸ்பின் சூஸ் பண்ணிக்கிடுவேன். நம்ம அப்பியரன்ஸை இதுலேயும் போய் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச்சை பற்றி பார்த்துக்கிடலாம். இப்படி பார்த்துக்கிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. மேட்ச் முடிச்சாச்சு. அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.